ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு மியூசிக் அகாடமில நடக்கிற மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். அங்க பார்த்துட்டு இன்டர்வல் டைம்ல வெளியில வந்தா நிறைய பேர் வந்துட்டு கேண்டீன் போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கேண்டீன்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்தா அங்க சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் திருவிழா. இந்த மார்கழி மாதம் ஆனாக்காலே வந்துட்டு எல்லா சபாக்கள்லயும் வந்து சபா போடுறது இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுது. ஒருவர் சபாலையும் ஒருவர் கேட்டரிங் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்ததுதான் இந்த சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸ் இது. பிளஸ் வந்து இந்த டீடைல் வந்து என்னெல்லாம் நடந்தது இருந்தது மியூசிக் அகாடமில இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜனவரி இதுல வந்து ஸ்பெஷல் வந்துட்டு இத்தனை மெனு போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, பார்த்ததுல மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்தவங்க சென்னை, திருப்பதி எல்லாம் போய் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த மார்கழி மாசம் புஸ்தகம் வந்தவருக்கு எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்லயோ இல்லை வேற எங்கன்னா ஸ்டே பண்ணி அவங்க இருக்கிற பழைய வீட்டு வைக்கிறாங்க. நான் மீட் பண்ண 2-3 பேர் வந்துட்டு லண்டன்ல இருந்து வந்துருக்குறாங்க. இதுதான் வந்து சாஸ்திராவுடைய கேட்டரிங் சர்வீஸ் உடைய இன்ட்ரடக்ஷன் வந்து உள்ள போக போறேன். ஆச்சரியமா இருந்தது எத்தனை அளவுக்கு வந்து வெளியே கொடுக்குறாங்கன்னு. வாங்க போய் சாப்பிட்டுதான் பார்ப்போம்ட்டு ஃபர்ஸ்ட் ஜனவரி நம்ம இது பண்ணலாம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஜனவரியோடைய மெனு கார்டு வந்து எவ்வளவு அழகா டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்களேன். எந்த அளவுக்கு வந்துட்டு நேர்த்தியாவும் ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த தொழில் தர்மம் என்னன்றத வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டா வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது வந்து பார்த்த உடனே மெயின் சிலுத்து போச்சு. சரி இதை நம்ம எப்படியும் சாப்பிடுவோம். முதல் வந்துட்டு இந்த காஃபி பார்க்கணும் எப்படி இந்த கும்பகம் நம்ம இருக்கோம் ஒரு ஹைலைட் பண்ணி இதுதான் வந்துட்டு 50 rupees. தேவை யார் யாரு அதெல்லாம் வந்து நீங்க வாங்க. இது வந்துட்டு இந்த சாப்பாடோட ஒரு சைட்லயும் ஒரு வாட்டி வந்துட்டு அழகா பார்த்து எத்தனை விதம் ஒருத்தர் லைன் வந்து அந்த வச்சு போறது ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தர் வந்து ஒருவர் இண்டிவிஜுவலா நம்ம வந்து காட்டு சொல்லுங்க வைக்கிறத வந்துட்டு அழகா டிஸ்பிளே பண்ணி காட்டு டேஸ்ட் பண்ணது வந்துட்டு இன்னொருத்தோட வரவேற்கிறது உபசரிக்கிறது தமிழ்நாட்டோட கலாச்சாரம். இந்த மார்கழி விருந்த சாப்பிடணும்ன்றதுக்காகவே நிறைய மக்கள் ஃபேமிலியோட வர ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. ஏன்னா இன்னும் முழுகைகள் எல்லாம் வந்து மொபைல வச்சு இந்த மார்கழி வந்து சபாக்குலமா அந்த சபாக்குலம் நண்பர்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு சொல்லணும் நாளைக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு பாண்டிங் இது பண்ணிட்டு முதல்ல சர்ச் பண்ணிக்கிறாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குது. இது பாக்குறப்ப நான் கண்கூடா பார்க்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாயின்ஸ் ஒரு ஷேரிங் இருக்குது. ஏஜ்ட் பீப்புள் ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து என்னன்னா பியூட்டி
more than 50 and 60 years couples வந்துட்டு தங்களோட wife and husband ஓட சிரிச்சு பேசி பண்றது, ஒண்ணு பேசுறது, தன்னோட பேரன் பேத்திகளை வந்து கொண்டு வந்து அவங்களோட என்ஜாய் பண்றது. இந்த மார்கழி விருந்து இத்தனை விசேஷங்கள் இருக்கா இதுக்குள்ளாரன்றது வந்துட்டு ஒரு பெரிய ஆட்ஸா கொடுக்கணும் இந்த இது மேரேஜ் இல்லாததுனாலதான் இந்த மார்கழி விருந்து சவாலை வச்சு நடத்துறாங்க, அவங்களோட கஸ்டமருக்கு என்கரேஜ் பண்றாங்கன்றது ரெண்டாவது பட்சம். மூணாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த். ஆனா சொல்லாம சொல்றது என்னன்னா, நிறைய பழைய நண்பர்களை வந்து மீட் பண்றாங்க, பேசுறாங்க, சந்தோஷமா இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏஜா இருந்தா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டு வந்து அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் பார்த்த கப்பிள்ஸ் வந்து பிரமிப்பை உண்டு பண்ணுச்சு. அதுவும் இல்லாம வந்துட்டு ரெண்டாவது பட்சம்தான் என் பொண்ணு என் பையன் பசங்களை என்ன தேவை ஏது தேவைன்றது வந்து கேட்டு ஐட்டம்ஸ் வந்து சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ நாள் இருக்காது. சரி, குழந்தைங்க வந்து சாப்பிடுறாங்க, ரெண்டாவது நாங்க ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம். ஒருவருனாலும் கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க. ஒருவர் டைமும் ஒரு ஆட் ஆன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும். ரெண்டாவது வந்து எந்த நேரம் வந்தாலும் இங்க வந்து உணவு விரும்பி கிடைச்சிட்டு இல்லைன்னு சொல்லி போறவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி. காரணம் வந்து எடை கொள்ளாத அளவுக்கு அவங்க வைக்கிற ஐட்டம்ஸ் ஒண்ணும் பிரமிப்பதான் உண்டு. அவ்வளோ வந்து நேர்த்தியா இருக்கு. இதை விட வந்து அடுத்து ஒரு படி என்ன போகலாம், அடுத்து என்ன ஒரு பார்க்கலாம், எப்படி வந்து நம்ம கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பாக்சன் பண்ணலாம், என்னதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்க வந்து உபசரிக்கிறது கொண்டு வர்றது நல்லா. நீங்க இந்த மாதிரி சபா இதெல்லாம் போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னதெல்லாம் உண்மையா? ஒரு சில நாள்ல வந்து நீங்க போய் பாருங்களேன், அங்க இருக்கிற ஒரு பாண்டிங், அங்க இருக்கிற ஒரு சந்தோஷம், அங்க வந்து ஷேரிங் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களுடைய கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தைகள். காரணம் என்னன்னா, கலாச்சாரம் இல்ல, பண்பாடு இல்ல என்ற சொல்றவங்களுக்கு மத்தியில நம்மளோட மார்கழி விருந்து வந்து மக்களை உற்சாகப்படுத்தி மக்களை வந்துட்டு சேர்த்து வைக்கிறது பார்த்தேன். ரெண்டாவது வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிறவங்க வந்து பண்றதுக்கு முடியல. சோ அதெல்லாம் வந்து புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்து சபா வந்து மிஸ் பண்ணிடாது. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, காசு வந்துட்டு ரெண்டாவது பட்சம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவோட ஒரு நாளைக்கு ஒரு அக்கேஷன்ல இந்த மாதிரி ஜாயின் டுகெதரா போயிட்டு சாப்பிட்டுட்டு பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மெனு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல கொள்றது வந்துட்டு சொல்ல வார்த்தையே கிடையாது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களும் நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, உபசரித்தல் எல்லாம் வந்து 4 பேர் தெரியணும் இல்லையா? சோ நாளைக்கு பேர் இப்ப எல்லாமே புஃபேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து சாப்பாடு கொண்டு போய் தனி மூலையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இதுதான் என் கலாச்சாரம், இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னோட பண்பாடு, இதுதான் உபசரிப்புன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வச்சுட்டு அழைச்சிருக்காங்க மாதிரி எவ்வளவு கடைசியா வந்து இது கொடுத்துருக்காங்க. சீவல் பத்தியா பழைய அந்த ட்ரெண்டை வந்து காட்டிடுறாங்க. சோ பழைய சீவலும் அந்த ஹாய் வீவர்ஸ், இங்க வந்துட்டு சாஸ்தா வந்து கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்திருக்க மியூசிக் அகாடமில இருந்து நடந்துட்டு இருக்குது. இங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல வந்து ரொம்ப இருக்கும். 9th இயர் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் வந்து எப்படி இன்னும் இருக்குது சாப்பிட்றதுக்காக ரிவ்யூ வந்தோம். எக்ஸ்ட்ராடினரி. மேடம் கூட பேசலாம். இவங்க எத்தனை வருஷமா செய்யறாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் இவங்க செய்வாங்கன்னு கேட்கலாம் வாங்க. So nice to meet you. So nice of you. You are given a very good
food extraordinary. How many years you people are running? What are the things you are doing? Please explain to me. இது 9th இயர் பண்றோம். நானும் என் ஹஸ்பண்ட் தான் இங்க வெங்கடேசன் கிருஷ்ணன் பேரு. அவரும் நானும் சேர்ந்து 9th இயர் மியூசிக் அகாடமி சபால பண்றோம். 3rd இயர் வந்து மியூசிக் அகாடமில பண்றோம். இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்ட் லஞ்ச் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். லஞ்ச்லேயே ஒரு 10-15 ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம், யூஸ்வலாக கொடுக்காத மாதிரி. அதை தவிர பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டின்னர் வெரைட்டிஸ் எல்லாமே யூஸ்வல் வெரைட்டிஸ் தான். அதில் வந்து எதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. மோர்களி இந்த வாட்டி நல்ல ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த குழி பணியாரம், அதுக்கப்புறம் வந்து இலை அடை, இதுனா அம்னி கொழக்கட்டை. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆமா. இல்ல நம்மளோட லஞ்ச் வந்து எப்படின்னா 3 மணிக்கு ஆளுங்க வந்தாலும் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். லஞ்ச் கொடுத்துட்டு தான் அவங்கள வந்து அனுப்புற மாதிரி தான். இந்த வாட்டி நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய ஆமா, வேலையில சாப்பாட்டுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். அதை தவிர லஞ்சுக்கும், அதை தவிர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், டின்னருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த வாட்டி. ஸோ நிறைய பேர் வந்து சாஸ்தா கேட்டரிங் எப்போ நாங்க வந்து மெயினா வந்து மேரேஜ் கேட்டரர்ஸ் தான். ஸோ நிறைய மேரேஜ் புக்கிங்ஸும் இந்த வாட்டி எடுத்திருக்கோம். இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களோட மேரேஜஸ்க்கெல்லாம் புக் பண்ணிட்டு போறாங்க. ஸோ மெயின் நமக்கு மேரேஜ் கேட்டரர்ஸ் தான். பட் இந்த சீசன்ல வந்து நாங்க எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆமா. Thank you so much. Thank you. Wonderful time. Thank you, sir. After seeing this viewers, you may get a lot more customers for you, because not only simply saying like that, the food is extraordinary. There is no word to explain. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.